நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவரா நீங்கள்? இறக்கும் தருவாயில இருக்கும் இந்த முதியவர் சொல்றத கேளுங்க. இந்த உடம்புதான் இதுவரை இளமையை சுகித்ததா? என்னுடைய பரந்து விரிந்த தோள்களும் விம்மி புடைத்த தசைகளும் எங்கே போயின? இந்த நிலையற்ற பொய் வாழ்வுக்காகவா நான் இத்தனை பேரை பகைத்தேன்? இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கிறான், செத்துத் தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசியது எனக்கு அவர்கள் என்னை 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை என் கோடாரியால் என் வேரையல்லவா வெட்டியிருக்கிறேன். நான் விரும்பியவர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களே. இளமையாயிருந்தபோதே முதுமையை பழகியிருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடித் தேடி உண்ணும் போதே அது நோயைத்தான் கொண்டு வரும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனைப் போல் பதுக்கியிருக்க மாட்டேன். முதுமை காலத்தில் இந்த உலகில் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனது என்று நான் சொந்தம் கொள்ளவா முடியும்? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும், காதலா என் உயிரே என்று சொன்ன மனைவியும், பாசம் காட்டிய பிள்ளைகளும் பிணமான பின் சுடுகாட்டில் அல்லவா விட்டுச் செல்வார்கள். பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசிச் சென்ற பிறகு மண் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொள்ளும். மண்ணிலிருந்து வந்தேன், மண்ணுக்கே திரும்புவேன். இதற்கிடையில் எத்தனை பெருமை, அகங்காரம், மமதை! இந்த மகா பெரிய உலகில் நான் வெறும் தூசு என்று உணர்கிறேன் இப்பொழுது. காலம் கடந்த ஞானம். இனி மற்றொரு வாழ்க்கை வாழவா முடியும்? இந்த முதியவர் சொன்னதை கேட்டீங்களா? இத கேட்ட பிறகு சங்கீதக்காரன் மாதிரிதான் சொல்லத் தோணுது. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். வாழும் கொஞ்ச காலத்துல கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அன்பு செலுத்தி தன்னயமில்லாத வாழ்க்கை வாழுவோம்.